அலமேலு சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வாமா, நேரம் ஆகுதுல்ல. இருங்க இதோ வாரேன். நான் வேணா வரட்டுமாம்மா? இல்லங்க நானே வாரேன். என்னங்க சாப்பிடுங்க. அலமேலு என்னம்மா இது ஒரே பலகாரமா இருக்கு? ஆமாங்க. எல்லாத்தையும் நீயும் ஒத்தையில செஞ்சியோ? ஏங்க இது நான் செய்யல. அப்போ வெளியே வாங்குனியம்மா? இல்லங்க. அப்போ யாருமா தந்தா? ஏங்க நேத்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாவ. யாரு, அத்தையா? ஆமாங்க வந்திருந்தாவ. அப்படியா அலமேலு? ஆமாங்க அன்னைக்கு கல்யாணத்துல என் கூட பேசினான்னு சொன்னேன்ல, நேர்ல நீ பாக்கிறதுக்கு வந்தாவ. அதான இதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிடுன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாவங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாவ. அப்படியா அலமேலு? ஆமாங்க. ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டே அப்புறம் தான் போனாவ. நேத்து நீங்க வேலை முடிச்சிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டுல்ல, அதான் நானும் சொல்ல மறந்துட்டேன். சரி அலமேலு, அத்தை நல்லா இருக்கவல்ல? நல்லா இருக்காவங்க. இந்தாங்க எல்லாம் எங்க அம்மா செஞ்ச பலகாரம் தான், சாப்பிட்டு பாருங்க. அலமேலு உங்க அம்மா உனக்காக ஆசாசியா செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாவ. எல்லாத்தையும் எனக்கே வச்சு எடுத்துட்டு வந்துட்டியம்மா, நீ சாப்பிடு. ஏங்க எங்க அம்மா ஒரு வாளி முழுக்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தா. நிறைய இருக்குங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சரி அலமேலு, உட்காரு, ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். ஏங்க எங்க அம்மா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினாவங்க. உங்களை கூட மர்மம் எப்படி இருக்காவ, மர்மவனே நல்லா பாத்துக்கிட்டியாவலான்னு கேட்டாவங்க. அப்படியா அலமேலு? ஆமாங்க, நம்ம இப்படி ஒத்தையில இருக்கிறது அவியல் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொன்னாவ. என்னாலும் இப்ப வீட்டுக்கு கூப்பிட முடியாது, மைனி ரொம்ப கோவப்படுவான்னு சொன்னாவ. அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாவலான்னு கேட்டாவங்க. அத்தை மட்டும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாவ. இப்ப அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பேசுறது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாவங்க. எதுக்கு அலமேலு வந்த வீட்டை அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா? அவையிலே நீ பாத்துட்டு போலான்னு வந்திருக்காவ. நீ வேணா பேசாம அத்தையும் இருக்க சொல்லலாம்ல? சொல்லலாங்க, ஆனா நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்க அம்மைக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னா நம்மளால எப்படி பாத்துக்கிட முடியும்? நானும் வேற மாசமா இருக்கேன். அதாங்க யோசிச்சுட்டு அண்ணன் கூடயே இருக்கட்டும்னு நினைச்சிட்டு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல அலமேலு, உங்க அம்மா எங்க இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. உன்னையும் பாத்துக்கிடுவாவ, நீ வேற மாசமா இருக்கா. அததாங்க எங்க அம்மையும் சொன்னாவ. மாசமா இருக்கவனே பாத்துக்கிட்டீங்க, யாருமே இல்லையே, இப்படி ஒத்தையில இருக்கியேன்னு கேட்டாவ. நான் தான் சாயந்தரத்துக்கு மேல என் புருஷனை பாத்துக்கிடுவாரு, காலையில அவசர நடக்க அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு போகாதன்னு சொன்னீங்க. ஆனா எங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோட தான் போனாவ. ஆமா அலமேலு, அவியலுக்கும் தெரியும்ல, மாசமா இருக்க பிள்ளை எப்படி ஒத்தையில இருக்கான்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாவ. ஆமாங்க, எங்க அண்ணனும் ரொம்ப கோவப்படுவா, எங்க மைனியும் கோவப்படுவாங்க. என் கூட பேசுறது தெரிஞ்சாலே அவிய ரொம்ப கோவப்படுவாவ. அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம வந்து எங்க அம்மா பாத்துட்டு போறா. ஆனா எங்க அம்மைக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னாவங்க. என்னது அலமேலு? எனக்கு வளகாப்பு பண்ணி பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாவங்க. வளகாப்பு 7வது மாசம் தானே? ஆமாங்க, இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள எங்க அண்ணன் எப்படியாவது பேசி பாக்கேன்னு சொல்லியிருக்காவ. உங்க அண்ணன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாவம்மா. நீ மனசுல ஆசையை வளர்த்துக்கிடாத. வளகாப்பு தானே பண்ணணும், நான் பண்ணி. நானும் அதுதாங்க எங்க அம்மிட்ட சொன்னேன். உன் ஆசைக்கு வேணா நீ அண்ணன்ட்ட கேட்டு வருமா, அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டா நீ எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கோவத்துல எங்க அண்ணன் எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாவன்னா என்ன செய்ய? அதான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டாமா, ஒரு தடவை வேணா கேட்டு பாரு, சரின்னு சொன்னா வளகாப்பு பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அலமேலு நீ வருத்தப்படாத, 7வது மாசம் வளகாப்பு நான் பண்றேம்மா. சாதாரணமா வீட்டுல வச்சு ஒரு வளகாப்பு கூட என்னால பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். உங்களால முடிஞ்சது 2 செட்டு வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க, நான் கையில போட்டுக்கிடி. இல்ல அலமேலு, இந்த மாதிரி மாசமா இருக்கும்போது வளகாப்பு பண்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். அதனால கண்டிப்பா வளகாப்பு பண்ணியே ஆகணும். உங்க அம்மா செய்யலனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா வளகாப்பு உனக்கு செய்வேன். எவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் சரி, இந்த வளகாப்ப நான் பண்றேம்மா. ஏங்க வேண்டாங்க, அப்பப்ப ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வீட்டு வாடகைக்குன்னு ஏகப்பட்ட ரூபா செலவாயிட்டு இருக்கு. அதுக்காக முதல்ல சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப ராத்திரி வரையும் ஆகுது. இன்னும் வளகாப்பு அது இதுன்னா உங்களுக்கு தாங்க இன்னும் கஷ்டம். பரவாயில்ல அலமேலு. ஏங்க பிரசவ செலவுலாம் இருக்குங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. பரவாயில்ல அலமேலு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். ஏங்க பிரசவத்துக்கு செலவு முன்னாடி மாதிரி இல்ல, லட்ச லட்சமா ஆகும்னு சொல்லியாவ. பரவாயில்ல அலமேலு,
நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருந்தாதான் வயித்துல இருக்க நம்ம பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும். உங்க அம்மா வந்து உன்னை பார்க்க வந்தாவன்னு எவ்வளவு சந்தோஷமா சொன்னா, அதே சந்தோஷத்தோட எப்பயும் இருமா. சரிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா பாபியா? என் பிள்ளைக்கு வேற இடத்துல பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டாவளோ? இவதான் இந்த ஊர்ல இல்லாத அழகியோ? இவளை விட அழகான பொண்ணை பார்த்து என் பிள்ளைக்கு நான் கட்டியேன். அப்ப என்ன பண்ணியாவன்னு பாப்போம். இவ மவன் லட்சணம் இந்த ஊருக்கே தெரியும். ஆனாலும் நான் என் மகனுக்கு கெட்டிக்கிறேன்னு கேட்டா வேண்டான்னு சொல்லியாவ. பாப்போம் பாப்போம். அப்படி என்ன மாப்பிள்ளைய பார்த்து இவன் மவளை கட்டி கொடுக்கான்னு பாத்துருவோம். எவன் வேணாலும் வரட்டும். ஆனா அவளுக்கு கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. என் பிள்ளையவ வேண்டான்னு சொல்லியாவ. என்ன மாப்பிள்ளை வேணாலும் வரட்டும், எந்த உலகத்துல இருந்து வேணாலும் வரட்டும், அவ்வளத்தையும் நான் தடுக்கேன். இவளை பத்தி இல்லாதது கொள்ளாததுலாம் சொல்ல போறது இல்ல, இருக்கிறத சொல்லியே எல்லாத்தையும் நான் தடுக்கேன். 2 தடவை கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போச்சுன்னு தெரிஞ்சாலே அவ்வளவு பேர் தெரிச்சு ஓடுவானுவே. எப்படி இருந்தாலும் வெளியூர் மாப்பிள்ளைய தானே பாப்பாவே. விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிட கூடாதுன்னு மறைச்சுதானே கட்டி கொடுக்க பாப்பாவே. வரட்டும் வரட்டும், எவனாலும் வரட்டும், ஒண்ணு மட்டும் தான் பார்க்க வருவானுவே. இவளுக்கு காலம் முழுக்க கல்யாணம் நடக்காத மாதிரி நான் பண்ணி என் பிள்ளையவ வேண்டான்னு சொல்லியா? உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்னு நானும் பாக்கேன்டி. என் மவன் என்ன இவ்வளவு மாதிரியா கிணத்துல போய் அவளுக்காக குதிச்சா? ஆத்தா அவனுக்கு பிடிச்சிருந்தது அவ்வளவுதான். ஆனா அவ இடத்துல போய் விழுந்திருக்கா, ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடந்திருக்கா. ஊர் முழுக்க எல்லா விஷயமே தெரிஞ்சு நாரி இருக்கு. அப்படி இருந்தா நான் என் பிள்ளை கெட்டிடலான்னு நினைச்சேன். ஆனா அவியலுக்கு என் பிள்ளைய பிடிக்கலையோ? பாக்கேன் பாக்கேன், அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்னு நானும் பாக்கேன். அசோகே, எப்பா அசோகே. என்னம்மா? அசோகே, தம்பிக்கு உடனடியா பொண்ணு பார்க்கணும்பா. அம்மா, அதான் அந்த மஞ்சு வீட்டுல போய் பேசுறேன்னு சொன்னீங்கல்லம்மா, அங்க போய் பேச வேண்டியதானே? அங்கேயே போய் பேசி முடிங்கம்மா. அவிய வீட்டுல போய் கேட்டுட்டு வந்தாச்சு. அவியலுக்கு இப்ப அருணுக்கு கேட்டு தர இஷ்டம் இல்லையா? ஏமா, ஏற்கனவே பேசினது தானே, கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு. எல்லாத்துக்கும் அருண் தான் காரணம். நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, இப்ப மறுபடியும் எதுக்கு அவங்க இப்படி பேசுறாங்க? அவியலுக்கு இப்ப பிடிக்கலையா? அதுலயும் அந்த கல்யாண பொண்ணு இருக்கா பாரு மஞ்சு, அவளுக்கு அருணை சுத்தமா பிடிக்கலையா? அவ யார் என் பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லி எதுக்கு? என் பிள்ளை என்ன அவதான் வேணும்னு ஒத்த காலில் நின்னானே? நான் தான் போய் கேட்டேன். இப்ப சொல்லி அசோக்கு எனக்கு அவளை பிடிக்கல, என் பிள்ளைக்கு ஏத்தவா அவ கிடையாது. இதுக்கு மேல அந்த வீட்டுல போய் பேச எனக்கு இஷ்டமும் இல்ல. சரிங்கம்மா, இப்ப என்ன செய்யலாம்? உன் தம்பி அருணுக்கு சீக்கிரமா பொண்ணு பாரு. தரகத்தை சொல்லி பாப்பியா இல்ல வேற யார்ட்டையும் சொல்லி பாப்பியா எனக்கு தெரியாது. சீக்கிரமா அவனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும். ஏமா இவ்வளவு அவசரப்படுறீங்க? தம்பியே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் அன்னைக்கு. அவனை கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிட்டு. இப்பதான் அவன் கொஞ்சம் பரவாயில்ல. என்ன அந்த பொண்ணு பிரிஞ்சு போன சோகத்தை விட்டு அவன் வெளியவே வரலமா. அதுக்குள்ள மறுபடியும் அவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றியா? அவன் ஏத்துக்கிடுவானு தெரியலையே. அவனை நான் ஏத்துக்கிட வைக்கேன். இதுக்கு முன்னாடி அவ இருக்காங்கிறதுனால தானே இவன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனான். இப்ப நான் அவளுக்கே கல்யாணம் முடிச்சுட்டேன். பிறவியவே எதுக்கு வேண்டாம்னு சொல்ல போறேன்? நான் சொன்னா அவன் தம்பி கேப்பான். நீ சீக்கிரம் பொண்ணு பாரு. சரிம்மா, பாக்கே. நீங்களும் தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, எல்லா விஷயமும் தெரிஞ்ச இடமா இருந்தா ரொம்ப நல்லது. நம்ம அவங்க கிட்ட போய் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்க? அதாம்மா, கல்யாணத்து அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு போனா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டுல. எல்லா விஷயமும் தெரிஞ்ச குடும்பமா இருந்தா நல்லது. ஏன்னா ஊருக்குள்ள வந்து விசாரிக்கும் போது ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துருவாவ. அதனால தெரிஞ்ச குடும்பமா பாருங்கம்மா. ஒண்ணு தெரியாத வெளியூர்ல பொண்ணு பாரு. ஏமா, எந்த ஊர்ல பார்த்தாலும் இங்க வந்து கண்டிப்பா விசாரிப்பாங்க. பொண்ணு கட்டி கொடுக்க போற இடத்த விசாரிக்காம எப்படிமா கட்டி கொடுப்பாவ? கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பத்தியோ நம்ம தம்பியை பத்தியோ விசாரிப்பாவுமா. அதனால முன்னக்கூட்டியே நம்ம சொல்லி பாக்குறது நல்லது. இது எப்படி அசோக்கு சொல்லி பார்க்க முடியும்? ஏமா, வேற வழி இல்ல. கண்டிப்பா ஊருக்குள்ள விசாரிக்கும் போது எதையாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கதான் போறாவ. அதுக்கு முன்னாடி நம்மளே சொல்றது நல்லது. அதனால அந்த மாதிரி குடும்பமா பாருங்க. தெரிஞ்சவைய சொந்தக்காரவியன்னா இன்னும் நல்லது. வேணும்னா என் குழந்தையார கேட்டு பாப்போமாமா. ஐயே, அந்த வீட்ல இருந்து ஒண்ணு வந்ததே எனக்கு தொல்லையா இருக்கு. இதுல என்னொன்னு வேறயா? உன் பொண்டாட்டி வழி சொந்தமே நம்மளுக்கு இனி வேண்டாம். அந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு என் பிள்ளை காலம் முழுக்க இப்படி கல்யாணம் முடிக்காமலே இருக்கலாம். ஏங்க, உங்க அம்மா எதுக்கு இப்படி பேசுறாங்க? என் குடும்பம் என்ன அவ்வளவு மோசமான குடும்பமா இல்ல நான் தான் மோசமானவளா? என் தங்கச்சிக்கு என்ன குறைச்ச? இல்ல எனக்கு தான் என்ன குறைச்சல்? எதுக்கு இவ இப்படி பேசியாவ? ஏட்டி, ரொம்ப ஆட்டம் போடாத. என் மகனுக்கு உன் தங்கச்சி கிட்ட எனக்கு இஷ்டம் இல்ல. ஏற்கனவே நீ ஒருத்தி வந்திருக்கதே எங்களுக்கு போதும் போதானே இருக்கு. இதுல என்ன ஒத்தி அந்த வீட்ல இருந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல.
இல்லம்மா எங்க அம்மா தான் தம்பிக்கு பொண்ணு பார்க்க சொன்னாவ. அதான் உனக்கு தங்கச்சி இருக்கால சொன்னேன். என் தங்கச்சி எல்லாம் இந்த வீட்டுக்கு கட்டி தர முடியாது. அதுவும் உங்க தம்பிக்கு கட்டி தரவே முடியாது. கல்யாணம் அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கு முடியாது ஓடிடுவாரு. ஏய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையை தானே சொல்றேன். உங்க பையன் அப்படிதானே? அதனால அவருக்குலாம் என் தங்கச்சி கட்டி தர முடியாது. தேவையில்லாம போய் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்காதீங்க. அசோக், அவ எப்படி பேசிட்டு போறா பாரு. உன் தம்பிக்கு உன்னால முடிஞ்ச பொண்ணு பாரு. இல்ல இது அந்த ஆளை விட நானே பாத்துக்கிட்டேன். தேவையில்லாம உன் குழந்தையாரு நாத்தனாரு எவ்வளையுமே இழுத்துட்டு வராத. அவளை எவ்வளவு சரிபட்டு வரமாட்டாருவ. இல்லம்மா என் மாமனார் வீட்டுக்குன்னா எல்லா விஷயமும் தெரியும், அதனாலதான். தேவையில்ல அசோக்கு, அந்த வீட்டுல இருந்து இன்னொரு பொண்ணு இங்க தேவையே இல்ல. அருணுக்கு நானே பொண்ணு பாத்துக்கிறேன். நீயும் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி வை. ஏம்மா என் பொண்டாட்டி எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியல்ல? கல்யாணத்து அன்னைக்கு நம்ம தம்பி கல்யாணத்தை நிறுத்திடுவானா அப்படி சொல்லி அவளே குத்தி காமிச்சிட்டு போறா. அதனால நீங்க உண்மையை சொல்லியே பொண்ணு கேளுங்கம்மா, அதான் நல்லது. முதல்ல பொண்ணை பாப்போம், அப்புறம் உண்மையை சொல்றத பத்தி யோசிப்போம். ஏம்மா இதுக்கு மேல உங்க இஷ்டம்.